விரைவாகத் தன்னுடைய தேருடன் கிரௌஞ்ச மலையினுள் நுழைந்தான். கிரௌஞ்சமே, உனக்குத் தெரிந்த மாயைகள் அனைத்தையும் செய்திடுக என்றான். கிரௌஞ்சம் செய்த மாயையால் போர்க்களத்தில் கடல் பொங்கியது, சூறாவளி வீசியது, எரிமலை வெடித்தது, ஏனைய மாயங்கள் அனைத்தும் நிகழ்ந்தன. கந்தவேல் தனது வேலாயுதத்தை விடுத்தார். தாரகனையும் கிரௌஞ்சத்தையும் அழித்து நமது வீரர்களை மீட்டு வருக என்று திருவாய் மலர்ந்து அருளினான். முருகன் விடுத்த சக்திவேல் தாரகாசுரனின் மார்பினில் பாய்ந்து கிழித்தது. கிரௌஞ்ச மலையையும் தூளாக்கியது. அசுரர்களின் வீரத்தையும் புகழையும் பறித்து கொண்டு வந்தது. இக்காட்சியை தாரகன் மார்பம் என்னும் தடம் பெரும்வரையை கீண்டு சீரிய கிரௌஞ்சத்தில் சேர்ந்து பட்டு உருவிச் சென்று வீரமும் புகழும் கொண்டு விளங்கிய தென்ன அங்கன் சோரியும் துகளும் ஆடி துண்ணென மீண்டது அன்றே என்று வார்த்தைக்கு வார்த்தை நயம்படப் பாடுகிறார். அதன் பின்னர் வேலாயுதம் கிரௌஞ்ச மலையின் உள்ளே அகப்பட்டு மயங்கிய நவ வீரர்களையும் ஏனையோரையும் விழித்தெழச் செய்தது. பின் கங்கையை சென்று நீராடி புனிதம் பெற்று மீண்டும் கந்தவேல் கரத்தில் அமர்ந்தது. கிரௌஞ்சம் என்னும் மலை வடிவில் இருந்த அசுரனும் தாரகனும் ஒரே நேரத்தில் அழிந்து பட்டனர். மலை கூறிடு வாகையன் என்று அருணகிரிநாதர் முருகனை போற்றி